அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இதனால அவங்க அம்மாவால தனியா அறுவடை பண்ண முடியல. வேற பனிக்காலத்துக்குள்ள இதை அறுவடை பண்ணலைன்னா நம்ம யாருக்கும் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நாள் ஆறுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிடங்குல ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னா எட்டி பார்த்தா தப்பிச்சு போன அந்த பரட்டத்துல தான் எல்லா சோள கறியும் சாப்பிட்டுட்டு இருக்கான். பிளடி ராஸ்கல், உன்னாலதான் என் நைனா என் கூட இல்ல, உன்னை பிரிச்சு மயம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டிக்கிட்டு இருக்கான். மும்மரமா துரத்திக்கிட்டு இருக்க ஆர்லோக்கு காலு ஸ்லிப் ஆகி 2 பேருமே ஆத்துல விழுந்துறானுங்க. அலை வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஒரு பெரிய கல் அடிபட்டு ஆர்லோ அங்கேயே மயங்கிடுறான். எந்திரிச்சு பார்த்தா கண்ணுல முட்டை முட்டையா தெரியுது. வழி மாதிரி வேற இடத்துக்கு வந்திருக்கான். அவனோட கை கால்லாம் செம்ம அடி. இருந்தாலும் அந்த உடஞ்ச காலை வச்சு மலை மேல ஏற ட்ரை பண்றான். முடியல. கல்லு சைக்கு கீழே விழுந்துடுறான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்க என்னடான்னு மேல பார்த்தா அந்த பரட்டத்தால போஸ் கொடுத்து நின்றுக்குது. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஏற தெரியாம ஏறி கழுத்தை வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த குழந்தை மூஞ்சிலே மண்ணை வாரி போட்டு கிளம்பிடுச்சு. மேல வந்து பார்த்தாதான் தெரியுது ஆர்லோ எவ்வளவு தூரம் தொலைஞ்சு போயிருக்கான்னு. ஏன்னா பண்றதுன்னு மண்டைய பேசைய அப்பதான் அப்பா சொன்ன ஞாபகம் வருது. இந்த நதியோட பாதையிலேயே போனோம்னா நாமளும் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாரு. அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இதனால அவங்க அம்மாவால தனியா அறுவடை பண்ண முடியல. வேற பனிக்காலத்துக்குள்ள இதை அறுவடை பண்ணலைன்னா நம்ம யாருக்கும் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நாள் ஆறுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிடங்குல ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னா எட்டி பார்த்தா தப்பிச்சு போன அந்த பரட்டத்துல தான் எல்லா சோள கறியும் சாப்பிட்டுட்டு இருக்கான். பிளடி ராஸ்கல், உன்னாலதான் என் நைனா என் கூட இல்ல, உன்னை பிரிச்சு மயம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டிக்கிட்டு இருக்கான். மும்மரமா துரத்திக்கிட்டு இருக்க ஆர்லோக்கு காலு ஸ்லிப் ஆகி 2 பேருமே ஆத்துல விழுந்துறானுங்க. அலை வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஒரு பெரிய கல் அடிபட்டு ஆர்லோ அங்கேயே மயங்கிடுறான். எந்திரிச்சு பார்த்தா கண்ணுல முட்டை முட்டையா தெரியுது. வழி மாதிரி வேற இடத்துக்கு வந்திருக்கான். அவனோட கை கால்லாம் செம்ம அடி. இருந்தாலும் அந்த உடஞ்ச காலை வச்சு மலை மேல ஏற ட்ரை பண்றான். முடியல. கல்லு சைக்கு கீழே விழுந்துடுறான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்க என்னடான்னு மேல பார்த்தா அந்த பரட்டத்தால போஸ் கொடுத்து நின்றுக்குது. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஏற தெரியாம ஏறி கழுத்தை வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த குழந்தை மூஞ்சிலே மண்ணை வாரி போட்டு கிளம்பிடுச்சு. மேல வந்து பார்த்தாதான் தெரியுது ஆர்லோ எவ்வளவு தூரம் தொலைஞ்சு போயிருக்கான்னு. ஏன்னா பண்றதுன்னு மண்டைய பேசைய அப்பதான் அப்பா சொன்ன ஞாபகம் வருது. இந்த நதியோட பாதையிலேயே போனோம்னா நாமளும் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாரு.